நிச்சயமாக பவித்ரா மிக முக்கியமான தகவலாக வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பல லட்சம் பயணிகள் தினந்தோறும் இந்திய ரயில்களில் பயணம் செய்து வருகிறார்கள். தற்போது இந்த ரிசர்வ்டு பெட்டிகளை அதிகரிக்கிறோம் என்ற பெயரிலே அன்ரிசர்வ் பெட்டிகளை குறைத்திருப்பது கடும் விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். நாடு முழுவதும் முதற்கட்டமாக 26 ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளை குறைத்து அதற்கு பதிலாக ஏசி 3 tier பெட்டிகளை இணைக்க திட்டமிட்டு அதன் அறிவிப்பு வெளியாகி வருகிறது. தற்போது சென்னையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் வழியாக செல்லும் ரயில்கள் என்று பார்த்தால் 13 ரயில்களிலே இந்த முன்பதிவில்லா பெட்டிகள் அன்ரிசர்வ்டு பெட்டிகள் குறைக்கப்பட்டு ரிசர்வ்டு பெட்டிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ரிசர்வ்டு பெட்டிகள் அதிகமாக இருக்கிறது, அன்ரிசர்வ்டு குறைவாக இருப்பதால் அவை முழுவதும் நிரம்பி வழிந்து அதில் உள்ள பயணிகள் எல்லாம் தற்போது ரிசர்வ் பெட்டிகளுக்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது இருக்கின்ற ரிசர்வ் பெட்டிகளும் குறைத்தால் மேலும் பல பயணிகள் ரிசர்வ் பெட்டிகளுக்குள் செல்வார்கள். இதனால் தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் ரயில்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தற்போதே பல நேரங்களில் பல வீடியோக்களை நாமே செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம். சமூக வலைதளங்களில் பல வைரல் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுக்கெல்லாம் காரணம் முன்பதிவில்லா பெட்டிகள் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லேயே முழுமையாக நிரம்பி மேலும் பலர் டிக்கெட் வாங்குவதால் அனைவரும் அன்ரிசர்வ் டிக்கெட் வாங்குவதெல்லாம் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தினந்தோறும் ரயில் பயணிகள் அனுபவித்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி சென்னை மைசூரு காவேரி எக்ஸ்பிரஸ், சென்னை திருவனந்தபுரம் மெயில், சென்னை சென்ட்ரல் ஆலப்புழா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், கொச்சுவெளி நிலம்பூர் ரோடு ராஜா ராணி எக்ஸ்பிரஸ், எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் ஆகிய 5 ரயில்களில் 4 ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பொது கம்பார்ட்மெண்ட் 4 இருக்கிறது. அதை 2ஆக குறைக்கிறார்கள். அதே போன்று சென்னை ஈரோடு ஏற்காடு எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் ஹைதராபாத் டெக்கான் செமி ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் செமி ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், புதுச்சேரி மங்களூரு சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ், விழுப்புரம் கராக்பூர் செமி ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், புதுச்சேரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் பாலக்காடு எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி புரோலியா செமி ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகிய 8 ரயில்களிலே 4ஆக இருந்த முன்பதிவில்லா பெட்டிகளை தற்போது 3ஆக குறைக்கிறார்கள். இதன் மூலம் என்ன ஆகும் என்றால் அந்த அன்ரிசர்வ்டு பயணிகள் நிறைய பேர் வாங்குகிறார்கள் என்றால் ரயில்வே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம் 700 அன்ரிசர்வ் டிக்கெட்டுகளை விற்கிறார்கள். தற்போது 700 குறைந்தபட்சம் 700 என்றால் ஒரு மணி நேரத்திலே கிட்டத்தட்ட 2000 பேர் அன்ரிசர்வ் டிக்கெட் ஒரு ரயிலில் வாங்குகிறார்கள். அவர்கள் பயணம் செய்வதற்கு ஏற்கனவே பெட்டிகள் இல்லை. தற்போது அவர்கள் அனைவரும் என்ன செய்வார்கள் என்றால் ரிசர்வ்டு பெட்டிகளுக்குள் தான் செல்வார்கள். செல்லும் போது என்னுடைய இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டுதான் இன்று சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏற்கனவே வட இந்தியாவில் இது போன்ற பிரச்சனைகள் பெரிதாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக டிக்கெட் தான் வாங்கிய அன்ரிசர்வ் டிக்கெட்டுக்கு இடமில்லை என்பதற்காக ஏசி பெட்டியின் கண்ணாடிகளை உடைத்து ஒரு மனிதர் உள்ளே சென்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் இனி தினந்தோறும் நிகழ்வுகளாக அரங்கேறப் போகிறது என்பதுதான் தற்போது இதை காட்டுகிறது. என்றால் ரயில்வேயின் புள்ளி விவரப்படியே அன்ரிசர்வ் டிக்கெட்டுகளின் விற்பனை என்பது கடந்த ஆண்டில் மட்டும் 110% அதிகரித்திருக்கிறது. 110% அதிகரித்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதிக பயணிகள் அதிலே வருகிறார் என்ற அர்த்தம். எனவே அவர்களுக்கு பயணம் செய்வதற்கு போதிய பெட்டிகள் இல்லாவிட்டால் நிச்சயமாக அவர்கள் ஏசி பெட்டிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. ஏசி பெட்டிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் எத்தனை ரயில்கள் பாதுகாப்பு இருக்கு என்று பார்த்தால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. ஒரு சில போலீசார் தான் இருக்கிறார், ரயில்வே போலீசார் தான் இருக்கிறார் என்பது கண்கூடாக இருக்கிறது. இந்த சூழல் தான் இதற்கு கடும் கண்டனங்கள் தற்போது எழுந்து வருகின்றன. குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒரு சமூக வலைதளம் முழுக்க ரயில் பரிதாபங்கள் வீடியோக்களை பார்த்தோம். அதை பார்த்தாவது எளிய மக்களுக்கான அன்ரிசர்வ் பெட்டிகளை கூட்டுவார்கள் என்று பார்த்தால் வழக்கம் போல் பரிதாபங்களை தான் மேலும் கூட்டியிருக்கிறது. சாடிஸ்ட் அரசு என்ற வகையிலே மத்திய அரசை மறைமுகமாக ரயில்வே என்பதற்கு பதிலாக மத்திய அரசின் கீழ் தான் ரயில்வே வருகிறது என்பதால் சாடிஸ்ட் அரசு என்ற வகையிலே கடுமையான ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைத்திருக்கிறார். ரயில் பெட்டிகளை கூட்டுவார்கள் என்பதற்கு பதிலாக பரிதாபங்களை தான், மக்கள் படுகின்ற அவதிகளை தான் கூட்டியிருக்கிறார் என்ற வகையிலே பொருள்படும் வகையிலே சாடிஸ்ட் அரசு என்ற வகையில் மத்திய அரசை குற்றம் சாட்டி மு க ஸ்டாலின் தற்போது பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, பல பயணிகளும் நிச்சயமாக இதற்கு கண்டனம் தெரிவிப்பார்கள். என்றால் முன்பதிவு செய்த பெட்டிகள், ரிசர்வ்டு பெட்டிகளில் செல்கின்ற பயணிகள் தொடர்ந்து அவதிகளை சந்தித்து வருகிறார்கள். இது போன்ற அன்ரிசர்வ் பெட்டிகளில் உள்ளே வந்து விடுவார்கள். திடீரென நடுவிலே உள்ளே சென்று நான் இருக்கிறது நீ ஏன் வந்தா என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. அதுவும் வட இந்தியா செல்லக்கூடிய வண்டிகளில் என்று பார்த்தீர்கள் கடுமையான கூட்ட நெரிசல் இருக்கும். இப்போது அன்ரிசர்வ் பெட்டிகளை குறைக்கும் போது நிச்சயமாக ரிசர்வ் பெட்டிகளில் பயணம் செய்வது என்பது
பாதுகாப்பற்ற பயணமாக மாறக்கூடிய அபாயம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் ரயில் பயணிகளுடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது. இதற்கு தொடர் கட்டணங்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தற்போது நிலையாக இருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.